இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் நம்புற வெற்றி உண்டு. உங்கள் எதிராளி எவ்வளோ பெரிதா இருந்தாலும் நான் நம்புற வெற்றி உங்க கையில தான் இருக்கு. உங்களுக்கு விரோதமா எழும்பின சக்தி மலையை போல இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, நீ அந்த மலையை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெற்றியை தோல்வியை நிர்ணயிக்கிறது உங்க சிந்தை அல்ல, நான் தான் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. எந்த இடத்துலையும் ஒரு மனுஷனை வெற்றி அடைய பண்றதற்கு கர்த்தரால முடியும். உங்களுக்கு பலன் இருந்தாலும் உங்களுக்கு பலன் இல்லைன்னாலும், உங்களை சுற்றி ஆட்கள் இருந்தாலும் உங்களை சுற்றி ஆட்கள் இல்லைன்னாலும், உங்களை என்கரேஜ் பண்றதுக்கு ஒருத்தருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவ் இல்லைன்னாலும், உங்களை ஒரு தனி ஆளா ஜெயிக்க பண்றதற்கு என் கர்த்தரால முடியும். நம்புறவங்க கரங்களை தட்டி, என் ஆண்டவர் ஜெயிக்க பண்ணுகிறவர், அவரை பொறுத்த வரைக்கும் குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ ஜெயமோ சொல்லுவோம், ஜெயமோ. உங்களுடைய ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த 6வது மாதம் ஜெயம் கர்த்தரால் வரும். நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள். உங்கள் தொழிலிலே ஜெயிக்க போகிறீர்கள். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஜெயிக்க போகிறீர்கள். நீங்கள் நிற்கிற சகல இடங்களிலேயும் என் தேவன் நம்மை இந்த மாதம் ஜெயிக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. தோற்று போவோம் என்று நினைத்த பல இடங்களிலே இந்த மாதம் கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுகிறார். உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர், இவன் இதோ தோற்று போனான், அவனுக்கு எல்லாம் முடிந்தது என்று நினைக்கிற அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணி உங்கள் தலையின் மேல் இந்த மாதம் ஒரு கிரீடத்தை கர்த்தர் வைத்து, ஓ ஹல்லேலூயா, சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியப்படுற அளவிற்கு கர்த்தர் ஜெயிக்க பண்ண போகிறார். ஜெயிக்கிறதற்கு பலனே இல்லாதவர்களையும் ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர் அவர். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எந்த சூழ்நிலை வந்தாலும் தொடர்ந்து ஓடணும். இந்த மாதம் விசுவாசத்தோட ஓடணும். ஏன் ஓடணும் அப்படின்னா, என் தேவன் என்னை என்ன பண்ண போறாருன்னா ஜெயிக்க பண்ண போறார்.